வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது நாம் இன்றைய சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க தேவையில்லை. நமது மன்றத்திலே கடந்த 5 வருடங்களாக 2019ஆம் ஆண்டிலிருந்து அம்மா நமது சங்க மன்ற நிகழ்வுகளிலே சிறப்பு சிந்தனை உரைகளை வழங்குவதோடு பல வகையான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அம்மா நமக்கு வழங்கி வருபவர். அம்மா உலக சமுதாய சேவா சங்கத்திலே விஷன் அகாடமியிலே டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷனாக தனது பணிகளை ஆற்றுகின்ற போதும் அந்த பணிகளுக்கு மத்தியிலும் நமது மன்றத்துக்கென்று எப்பொழுதுமே நேரத்தை ஒதுக்கி பல வகையிலும் நமக்கு உதவி செய்வதோடு நமக்கு தொடர்ந்து மாதம் மாதம் ஒரு சிந்தனை உரையாவது அம்மா வழங்கி வருவார்கள். அந்த வகையிலே கடந்த பல மாதங்களாக வேதம் புதிது செய் என்ற ஒரு சிறந்த தலைப்பிலே அம்மா தொடர் சிந்தனை உரை ஆற்றி வருகின்றார்கள். அத்தொடரின் 7வது பாகம் என்று இப்பொழுது அந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே அம்மாவை அன்புடன் கொள்ளுகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்க வல்ல குருவின் திருவடிகளை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். கனடா ஸ்கை சென்டரை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் நம் அனைவரின் இதய சிம்மாசனத்திலும் தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்து கொண்டிருக்கும் தகைமை சான்ற தலைவர் சிவசங்கரம் ஐயா அவர்களுக்கும் அவரில் சரி பாதியாக இருக்கும் வணக்கத்திற்குரிய அம்மா அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்கள். சிவா ஐயா சொன்னது போல கனடா ஸ்கை சென்டரில் உரை நிகழ்த்துவது என்றாலே எனக்கு மிகுந்த பூரிப்பை தருகிற விஷயம் அது. இன்னும் சொல்ல போனால் என் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு உணர்வு. பாரதி அழகாக சொல்லுவார், நேற்று இன்று வந்த உறவல்லடி மிக நெடும் பண்டை காலம் முதல் தொடர்ந்து வந்ததாம்.
இத்தனைக்கும் கனடா ஸ்கை சென்டரில் நிறைய பேர் என்னை பார்த்தது கூட கிடையாது. நானும் உங்களை நேரில் சந்தித்தது கிடையாது. ஆனால் ஐயா சிவா ஐயாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் தம்பதி சமேதராக அவர்கள் ஆழியார் எழுந்தருளிய பொழுது அந்த பாக்கியம் கிடைத்தது. அது உண்மையில் எப்பொழுதும் ஒரு இனிய பசுமையான நினைவாக என் மனதில் இருக்கும். மற்றபடி நிறைய பேர் தனா ஐயா, சசி ஐயா இவர்களை எல்லாம் நான் நேரில் சந்தித்ததே கிடையாது. ஆனாலும் என்னிடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் காட்டுகின்ற அன்பு என்பது உள்ளத்தின் உணர்வு. உடலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது நமக்கு தெளிவா தெரியும். அதை விட நமக்கு ஆசான் அருட்தந்தை அவர்கள் தான் இந்த ஒரு உயிர் கலப்பிற்கு காரணம். உடல் தொடர்பு என்பது நிரந்தரமற்றது. ஆனால் இந்த உயிரால் நாம் இணைந்திருக்கிற பொழுது இந்த அன்பு உண்மையிலேயே மிக மிக ஒரு மகிழ்ச்சியை தருகிற அன்பு. அதனால சிவா ஐயா சொன்னது போல கனடாவுக்கு நேரம் ஒதுக்குவது என்பது எனக்கு பெரிய விஷயமாக எப்பொழுதும் இருப்பதில்லை. ஏனால் அது என்னை நானே புதுப்பித்துக் கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு விஷயம். மொபைல் சார்ஜ் போடுற மாதிரிதான் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதுங்கிறது எனக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கின்ற விஷயம். அழகாக ஐயா சொன்னார்கள், வேதம் புதிது செய் என்கின்ற ஒரு உன்னதமான தலைப்பில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாசகத்தை நமக்கு கொடுத்தவர் மகாகவி பாரதி. தன் புதிய ஆத்திச்சூடியில் வேதம் புதிது செய் என்று கம்பீரமாக முழங்குகின்றார். நமக்கு தெரியும் ஏற்கனவே 4 வேதங்கள் இருக்கின்றது. ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதம். அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த 4 வேதங்கள் இன்னும் இந்த வேதத்தின் சாரத்தை விளக்க வந்த உபநிடதங்கள் அனைத்தினுடைய எசன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 2 ஒழுக்க பண்பாடுதான். இப்ப அழகாக நம்முடைய அன்பு சகோதரி தவத்தின் நிறைவில் 3 முறை அவர்கள் சொல்ல நாமும் இணைந்து சொன்னோம். இந்த 2 ஒழுக்க பண்பாடுதான் உண்மையில் அனைத்து வேதங்களின் சாரம் என்பது அருட்தந்தை அவர்களது கூற்று. பாரதி சொல்றான், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதிலோர் மகிமை இல்லை. எத்தனை காலத்துக்கு திரும்ப திரும்ப 4 வேதம் 4 வேதம் சொல்லிட்டு இருக்க போறோம்? இந்த காலத்திற்கு ஏற்ப புதிய வேதத்தை படைக்க வேண்டும். அந்த பாரதியின் கனவு ஆசான் அருட்தந்தை அவர்கள் மூலமாக நனவானது. அருட்தந்தை நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய சமயமாக சொல்வது உலக பொது அருள் நெறி சமயம், த வேர்ல்ட் ஆர்டர் ஆஃப் ஹோலிஸ்டிக் யூனிட்டி. இந்த சமயத்திற்கு எது வேதம்? தமிழர்கள் திருக்குறளை வேதமாக கொண்டாடுவோம். புனித ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் திருமறை என்று குர்ஆனை வேதமாக கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் பைபிளை கொண்டாடுகிறார்கள். இப்படியே சீக்கியர்களுக்கு ஆதி கிரந்தம். நமக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைந்து கொண்டிருக்கும் நம்முடைய சமயம் என்பது உலக பொது அருள்நெறி சமயம். அதனுடைய வேதம் காந்த தத்துவம். அந்த அடிப்படையில் தான் வேதம் புதிது செய்த குருவின் திருவடிகளை வணங்கி நாம் இன்று 7வது கவிதையை சிந்திக்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே முன்னுரை சிந்திச்சிருக்கோம். மொத்தம் 12 கவிதைகள் அடங்கிய ஒரு சிறு நூல் தான் அது. ஆனால் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் அடங்கிய ஒரு நூல். இன்னும் சொல்ல போனால் அருட்தந்தை அவர்கள் வரிகளில் சொல்வதானால் சுவாமி சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் தவ பயிற்சி எடுத்துக்கொண்டு குண்டலினி யோகிகளாக ஆகினை தீட்சை பெற்றதுமே நாம் குண்டலினி யோகிகள் தானே. அப்படி ஒரு குண்டலினி யோகிகளாக இருந்த பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்றால், அம்மாவுக்கு தன் குழந்தை பிறந்தது என்ற செய்தி கேட்டால் இது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அத்தகைய மகிழ்ச்சி நீங்கள் ஒவ்வொருவரும் மனவளக்கலை மன்ற உறுப்பினராக சேர்ந்த பொழுது. அதன் பிறகு அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த காந்த தத்துவத்தை நீங்கள் என்றைக்கு சிந்திக்க எடுத்துக்கொண்டீர்களோ அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் உயர்ந்து வந்துட்டீங்க. ஆகினை தவம்
பொழுது இருந்த மனநிலை, எவ்வளவு சந்தேகம் இருக்கும் நம்ம மனசுல. ஆனால் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நாம் அடிப்படை பயிற்சி முடிச்சு, அகத்தாய்வு 1, 2, 3 முடிச்சு, பிரம்மஞானம் முடிச்சு, அருள்நிதி முடித்து, துணை பேராசிரியர், பேராசிரியர் என்று தொண்டு செய்கிற பொழுது, இந்த உயர்ந்த காந்த தத்துவத்தையும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கிற பொழுது அருட்தந்தை சொல்றாங்க, அப்போ எனக்கு ஏற்படும் அந்த உள்ளத்தின் உவகை எப்படிப்பட்டது என்றால், தனக்கு பிறந்த குழந்தை சான்றோன் என கேட்ட பொழுது ஒரு அன்னைக்கு ஏற்படும் அந்த அளவற்ற உவகை பெருங்கடல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் உள்ள பூரிப்பும் எனக்கும் உண்டாகிறது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அருட்தந்தை சொல்றாங்க, யார் ஒருவர் காந்த தத்துவத்தை சிந்திக்க முயற்சி மேற்கொண்டாலும் என் மனம் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஆழ்கிறது. என்ன காரணம்? சாதாரண மனிதர்களால் காந்த தத்துவத்தை சிந்திக்க முடியாது. அதற்கு அறிவின் உயர்வு அவசியம். அதனாலதான் அருட்தந்தைக்கு யார் ஒருவர் காந்த தத்துவம் புத்தகத்தை கையில் எடுத்தாலும் அவருக்கு அளவற்ற மகிழ்ச்சி வந்து விட்டது. ஏனெனில் இவர் வேதம் புதிது செய்வதே சிரமம். அந்த வேதத்தை சராசரி மக்கள் நடுவில் கொண்டு செல்வது என்பது அதைவிட சிரமம். அருட்தந்தை இந்த 2 சாதனைக்கும் சொந்தக்காரர். தான் வேதம் புதிது செய்தது மட்டுமல்ல, நம்மை போன்ற சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் அந்த காந்த தத்துவ பாடல்களுக்கு தானே விளக்க உரை எழுதி அதை தானே உரையாடலாகவும் நிகழ்த்தி நம்முடைய கருமையங்களில் ஆழ பதிய வைத்தவர். நாம் 6 கவிதைகள் சிந்தித்து விட்டோம். இந்த காந்தம் என்றால் என்ன என்ற ஒரு அடிப்படை உண்மை நமக்கு தெரியும். அருட்தந்தை அதை அழகா சொல்லுவாங்க. சுத்தவெளி என்ற இறைநிலை, அந்த மலரில் 4 இதழ்கள் இருக்கின்றன. 4 இதழ்கள் என்னென்ன? முதல் இதழ் அந்த சுத்தவெளியே, இறைநிலையே முதல் இதழ். 2வது இதழ் அதனுடைய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் வெளிப்பட்ட நுண்துகள், வின் ஆகாஷ் என்று நாம் சொல்லுகின்ற அந்த உயிர். இது 2வது இதழ். இந்த வின் என்கின்ற ஆகாஷ் சுழலலை, இட்ஸ் a speedy rotating whirling wave. அதுதானே டெபினிஷன் கொடுக்குறாங்க அருட்தந்தை. எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே இடைவிடாமல் சுற்றினாலும் அதிலிருந்து ஒரு விரிவு அலை வரும். இது நமக்கு தெரியும். 3வது இதழ் இந்த ஸ்ப்ரெடிங் வேவ் அல்லது ஷேடோ வேவ் பார்ட்டிகல் என்று சொல்வார்கள், நிழல் வின். இதுதான் 3வது இதழ். 4வது இதழ் என்பது இந்த இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் தன்னைத்தானே இறுக்கி நொறுங்கி இறை துகளானது 2வது. இந்த இறை துகள்களின் தொகுப்பினால் உண்டான விண்ணிலிருந்து வெளிப்பட்ட விரிவு அலை 3வது இதழ். இந்த விரிவு அலை இப்ப எங்க போக முடியும்? இருக்கிறது சுத்தவெளி மட்டும் தானே. அப்ப சுற்றிலும் உள்ள சுத்தவெளியோடு கலந்த பொழுது, சுத்தவெளியின் தன்மை நமக்கு தெரியும், இறுக்க ஆற்றல், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஆகர்ஷண சக்தி. அதில் மோதுகின்ற இந்த விரிவு அலையின் தன்மை என்ன? விலக்கும் சக்தி, ரிபல்சிவ் ஃபோர்ஸ், பிரதிகர்ஷணம். இந்த இரண்டும் இணைந்தால் அட்ராக்ஷன் அண்ட் ரிபல்ஷன் என்பதுதானே டியூயல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட்டிசம். காந்தம் வந்துவிட்டது. இதுதான் 4வது இதழ். இந்த அடிப்படை உண்மை நம்ம மனசுல எப்பவும் இருக்கணும். சுத்தவெளி அதனுடைய அசைவில் அணுவானது, அந்த அணு தன்னுடைய தற்சுழற்சி வேகத்தினால் ஒரு விரிவு அலையை உருவாக்குகிறது. அந்த விரிவு அலை எங்க போக முடியும்? சுற்றிலும் இருக்கின்ற சுத்த வெளியில் தானே கலக்க முடியும். அப்படி சுத்த வெளியும் விரிவு அலையும் சேர்ந்ததுதான் காந்தம். இந்த அடிப்படையை கொண்டு நம்ம ஒரு 6 கவிதைகள் பார்த்து விட்டோம். இன்று 7வது கவிதை. தலைப்பிலேயே அருட்தந்தை என்ன சொல்றாங்க பாருங்க, உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன்.
நம் அனைவரது வசதிக்காக ஐயா அவர்கள் கவிதையை ஸ்கிரீன்லயே கொடுத்துட்டாங்க. கையில புத்தகம் இல்லாதவங்க ஸ்கிரீன் பாத்தீங்கன்னாலே கவிதை வந்தாச்சு. உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன். இது தலைப்பு. தலைப்புலயே நமக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிஞ்சிருது. அருட்தந்தை என்ன சொல்றாங்க, நான் விளக்கினேன்னா சும்மா விளக்கல, உண்மை பொருளாக நானே உணர்ந்து அந்த உணர்ந்ததை உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். கவிதையை முதல்ல பார்த்திடலாம். காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய் மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உலம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது விரிந்தறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இறை உணரணும்னா முதல்ல அறிவு விரியணும். நம்ம எப்பொழுதும் போல எல்லை கட்டி இறுகி குறுகி நின்று கொண்டு அப்படியே இறைவனையும் உணரலாம்னா எப்படி உணர முடியும்? அவன் எல்லையற்றவன், எந்த கட்டுக்குள்ளும் அடங்காதவன். அதை உணரணும்னா நாமும் விரியணும் அல்லவா? அப்படி அறிவு விரிந்தால் இறை உணர முடியும். இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சாதாரண வார்த்தைகள்ல சொல்லல, உண்மையிலேயே என் அறிவை விரித்து இறைநிலை உணர்ந்த அந்த எல்லையில் நான் உணர்ந்ததை உங்களுக்கு உணர்த்துகிறேன், விளக்குகிறேன். நான் விளங்கி கொண்ட பிறகு, அதனாலதான் சொல்லுவாங்க அருட்தந்தை அவர்கள் எல்லாம் உணர்ந்து ஓதியவர்கள். முதல்ல இறைவனை உணர்ந்துட்டார், அப்படி உணர்ந்ததை ஓதுகின்றார், வார்த்தைகள் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறார். நாமெல்லாம் என்ன செய்கின்றோம்? ஓதி உணர்வதற்கு முயற்சி செய்கிறோம். அப்படி அருட்தந்தை என்ன உரைத்தார்களோ, தான் விளங்கி கொண்டதை, அவர் விளக்கினதை நாம் ஓதி, அப்படி ஓதியதை உணர்ந்து கொள்ள ஒரு முயற்சி தான் மேற்கொள்கிறோம். அதனால நமக்கெல்லாம் ஓதி உணர்பவர்கள்னு பெயர். அருட்தந்தை அவர்கள் உணர்ந்து ஓதியவர்கள். அப்ப இந்த கவிதையினோட பொருளாக அருட்தந்தை என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க ஒருவர் காந்த நிலை உணர்ந்தால், இப்பதானே காந்தத்தை சுருக்கமா சிந்திச்சோம். 4 இதழ் கொண்டது அது. இறைநிலை, விண் என்கின்ற உயிர், விரிவு அலை, விரிவு அலையும் இறைநிலையும் சேர்ந்த காந்தம். இத உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல கடவுள் நிலை தெரியும். அந்த கடவுளே மனிதனான கதையும் தெரியும். இரண்டுமே கடவுள் என்கின்ற அந்த மூலம் இந்த ஞாலமாக மலர்ந்தது பாத்தீங்களா? இந்த இரண்டுமே நீங்க காந்தத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். அதுவும் எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? இறைவனது திருவிளையாடல்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அது போல இந்த காந்தத்தினுடைய மாய திருநடன காட்சியாய் நீங்கள் கடவுள் நிலையும் உணர்ந்து கொள்ளலாம். அந்த கடவுளே மனிதரில் மனமாக இயங்குகின்ற ரகசியமும் நமக்கு புரிய வரும். எப்படி புரிந்து கொள்வது? அருட்தந்தை அழகா சொல்றார். மனிதர்கள் வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? நம்ம விலங்குகள் போல. நம்ம விலங்குகள் என்ன சொல்லுவோம்? they live by instinct. அவ்வளவுதான், ஒரு இயற்கை அறிவு அதற்கு. அப்ப எல்லை கட்டிய அறிவு. ஆனால் மனிதர்களுக்கு அப்படி அல்ல. நமக்கு விரிந்து விசாலமாக நிற்கின்ற ஒரு அறிவு. அது மட்டுமல்ல, விலங்குகள் என்ன செய்யும்? இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக அப்படியே அனுபவித்து வாழும். ஆனால் மனிதர்கள் நாம் அப்படி வாழ்வது இல்லை. மனித வாழ்வே ஒரு கலை என்று சொல்வார்கள். என்ன காரணத்தினால் மனித வாழ்வு கலை என்று சிறப்பித்து பேசப்படுகிறது? ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிதானே சொல்றோம் நம்ம. இயற்கை வளங்களை மனிதன் தன்னுடைய கைத்திறனாலும் அறிவின் நுட்பத்தாலும் வாழ்க்கை வளங்களாக மாற்றி துய்த்து சமூக கூட்டு முறையிலே வாழ்வை நடத்தி வருபவன்.
அதனாலதான் மேன் இஸ் a சோசியல் அனிமல் என்று பெயர். விலங்கின பதிவு தான் இருக்கு நம்ம கிட்டயும், அதன் தொடர்ச்சி தான். ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம கிட்டன்னு பாத்தீங்கன்னா, இந்த சோசியல் லிவிங். மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு பாராட்டி ஒத்தும் உதவியும் வாழுகின்ற ஒரு சமூக கூட்டுறவு முறை நம்ம கிட்ட உண்டு. அப்படி சேர்ந்து வாழுகின்ற பொழுது மனிதர்களுக்கு இறை உணர்வும் அறநெறியும் இன்றியமையாததுன்னு சொல்லுவாங்க அருட்தந்தை. அந்த வார்த்தையே ஒரு அழகான வார்த்தை பாருங்க, மிக மிக அவசியம். அது இன்றி அமையாது. அப்ப மனித வாழ்க்கை இந்த இறை உணர்வும் அறநெறியும் இன்றி மனித வாழ்க்கையாக அமையாது, விலங்கின வாழ்க்கை தான். அப்போ இது இன்றி, இந்த இறை உணர்வும் அறநெறியும் இன்றி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? விலங்கின வாழ்க்கை தான். அதனாலதான் அந்த சொல்லை அருட்தந்தை பயன்படுத்துகின்றார் பாருங்க, இன்றியமையாததுங்கிறார். அப்போ அந்த இறை உணர்வும் அறநெறியும் இயல்பாக மனிதர்கள் வாழ்வில் செயலாக மலரணும்னா அதற்கு என்ன தேவைப்படுகின்றது? இந்த அறிவின் விசாலம், அறிவின் விரிவு, இன்னும் சொல்ல போனால் அறிவின் முழுமை பேறு. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா நமக்கு இந்த மறைபொருட்கள் தெரியணும். இறைநிலை ஒரு மறைபொருள், அதனுடைய நுண்ணியக்கமான இந்த உயிர் என்கின்ற விண்ணும் மறைபொருள் தான். அது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் அந்த உயிரினுடைய நுண்மையை குறிப்பிடுறப்போ திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்துல என்ன சொல்லுவாரு? மேவிய சீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூர் 100,000 விலங்கினத்துல இருக்கிறதுலயே மென்மையான முடி என்பது பசுவினுடைய ரோமம். திருமூலர் என்ன சொல்கிறார்? இந்த உயிர் என்கின்ற விண்ணினுடைய வால்யூம், பருமன் தெரியணும்னா நீ என்ன பண்ணணும்? இந்த பசுவினுடைய ரோமத்தை எடுத்துக்கோ, அதனுடைய நீளம் எவ்வளவோ அந்த நீளமே வைத்து, அந்த கனம், அதனுடைய கனம் எவ்வளவோ, திக்னஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நீளத்துல வெட்டி கொள்ளுங்கள். இது ஓரளவுக்கு நம்முடைய கருத்துக்கு எட்டும். சரி, அப்படி வெட்டினால் நீங்க பிசிக்கலாவும் வெட்ட முடியும்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பசுவினுடைய ரோமத்தை எடுத்துக்கிட்டோம், அதனுடைய கனம் என்னன்னு பார்த்தோம், அந்த கனத்தை ஒரு மெஷர்மெண்டாக அடிப்படை அளவா வச்சு அது அளவுக்கு நீளம் அளந்து வெட்டிட்டீங்க. ஒரு சின்ன துண்டு உங்க கையில கிடைச்சிருக்கு. இப்போ இத இன்னும் 100 கூறாக சிதைத்தால் இப்போ நிச்சயமா அது கண்ணுக்கு தெரியாது, கொஞ்சம் கருத்தினால் உணர முடியும். இதே மைன்யூட்டஸ்ட் இதை இன்னும் 100 கூறாக பிரிச்சா அது ஏதோ ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஆனா திருமூலர் சொல்றாரு, இப்ப கூட நீ ஆவியினுடைய அந்த உயிரினுடைய வால்யூமை பார்க்க முடியாதுப்பா. 100 சிதைச்ச பத்தியா, அதை இன்னும் 1000 ஆக்கினால், அப்போ இந்த பசுவினுடைய ரோமத்தை அதன் கனம் அளவிற்கு நீளம் வைத்து எடுத்த அந்த ஒரு சிறு துண்டை 1,00,000 கூறாக வெட்டினால் அதுதான் உன்னுடைய உயிரினுடைய சைஸ். இப்ப இதை எந்த மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்க பார்க்க முடியும்? மிக 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 நுண்மையானது. அப்போ அது மறைபொருள். உங்களால கருத்தினால் நீங்கள் யூகத்தினால் விளங்கிக் கொள்ள முயற்சி மேற்கொள்ள முடியுமே தவிர ஒரு நாளும் அதை கண்களால் புலன்களால் நம்ம பார்க்கவே முடியாது. அப்ப இறைநிலை மறைபொருள், அதனுடைய நுண்ணியக்க நிலையான அந்த விண் என்கின்ற உயிரும் மறைபொருள். இந்த விண் சுழலில் இருந்து வீசிக்கொண்டே இருக்கும் விரிவு அலை சூழ உள்ள சுத்த வெளியோடு ஒன்று சேர்ந்து உண்டாகின்ற காந்தமும் மறைபொருள். இந்த 3 மறைபொருட்களையும் யார் ஒருவரால் உணர்ந்து கொள்ள முடிகிறதோ அவர்களுக்கு இந்த அறிவு விசாலமும் அதன் விளைவாக இறை உணர்வும் அறநெறியும் இயல்பா மலரும். ஆனா இந்த மறைபொருட்களை குழந்தைகள் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அல்லது வளர்ந்த பெரியவர்களே கூட சிந்திக்கும் ஆற்றல் போதுமான அளவு உயராதவர்கள் அவர்கள் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஆனால் அவர்களும் வாழத்தானே வேண்டும் இந்த சமுதாயத்தில். அதற்குத்தான் பெரியவர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க என்றால் பக்தி நெறி வாழ்க்கை முறை. யார் ஒருவருக்கு அறிவு உயரவில்லையோ அல்லது குழந்தை பருவத்தில் இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள்
அல்லது அறிவு உயராதவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்தினால் இந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சிந்தித்தவர்கள், நீ அறிவில் உயர்ந்தவர்கள் காட்டுகின்ற பாதையில் நடந்து செல்ல பழகு. இது நம்பிக்கை வழி. பக்தி மார்க்கம் என்பது பெரியவர்களை நம்பி அவர்கள் சொல்வதை மதித்து அதன் வழி வாழ்வது. அந்த பக்தியில் பழக்கப்பட்ட மனம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே வரும் பொழுது தானாக அறிவில் உயர்ந்து வரும் பொழுது என்ன செய்யலாம்? ஞான நிலையில் வாழ முடியும். அப்பொழுது இந்த மறைபொருட்களை உணர்ந்து கொள்ள முடியும் அகத்தவத்தின் மூலமாக. ஆனால் அதுவரை பக்தி அவசியம். அதனாலதான் இந்த காந்த தத்துவத்துல முதல் கவிதை பார்த்தாக்கா, என்ன சொன்னார் அருட்தந்தை? இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாதியக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அந்த கவிதைக்கு விளக்கம் கொடுத்த பொழுது அருட்தந்தை சொல்லுவாங்க, நான் அடிப்படையில் குழந்தை பருவத்தில் முறையாக பக்தியில் பழக்கப்பட்டவன். அப்படி பக்தி மார்க்கத்தில் இருந்த பொழுது இறைவனே என்று அழைப்பதில் ஒரு மகிழ்ச்சி மனசுல. இப்பொழுது ஞான மார்க்கத்தில் இருந்து அகக்காட்சியாக இறைவனை காணும் பொழுது இறைவனே என்று சொல்கிறேனே, இப்பொழுது ஏற்படும் இன்பத்திற்கும் நான் பக்தியில் என் வாழ்க்கையை வாழ்ந்த பொழுது ஏற்பட்ட இன்பத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இரண்டுமே ஒன்றுதான். ஏனென்றால் பக்தி என்பது என்றால் அதனுடைய பக்குவப்பட்ட நிலை, பழுத்து வந்ததுதான் ஞானம். காய் இல்லாமல் பழம் எங்க இருந்து வர முடியும்? அப்ப பக்தியில் மனம் பக்குவப்பட அது இயல்பாக அறிவு விரிந்து ஞானமாக உயர்கிறது. இதைத்தான் அருட்தந்தை நமக்கு அழகாக பக்தியினுடைய முதிர்ச்சி நிலைதான் ஞானம் என்று சொல்லி கொடுத்து, இப்ப நீ காந்த நிலை உணரணும்னா அந்த பரிணாம வளர்ச்சி பாத்தீங்கன்னா மனிதனம் எப்படி வருது? முதல்ல பாத்தீங்கன்னா கற்காலம் தான். மனிதன் கற்களைத்தான் பயன்படுத்த முதல்ல துவங்குகின்றான். அதன் பிறகு கொஞ்சம் அறிவு உயர்ந்த பொழுது நெருப்பு கண்டுபிடிச்சாங்க. நெருப்பு கண்டுபிடிச்சதே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைதான் மனித வாழ்க்கையில். ஏன்னா அந்த இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றுவதில் நெருப்பு பெரும் பங்கு வகித்தது. அது வரைக்கும் பச்சையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நெருப்புல சுட்டு அதை பக்குவப்படுத்தி சாப்பிட முடிந்தது. இந்த நெருப்புக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் அறிவு உயர்ந்து உலோகங்களை கண்டுபிடித்து வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்குகிறார்கள். அதன் பிறகும் அறிவு உயர உயர எலக்ட்ரிசிட்டி வந்தாச்சு, மின்சக்தி வந்து இன்றைக்கு என்ன பண்ணோம்? அந்த காலகட்டங்களை எல்லாம் கடந்து அணு யுகத்திற்கு வந்து விட்டோம். அட்டாமிக் எனர்ஜியை பயன்படுத்துகின்ற அளவுக்கு மனிதனுடைய அறிவின் நுட்பம் உயர்ந்து கொண்டே வந்தது. இந்த அறிவு உயர உயர இப்படி கற்காலம் தொடங்கி இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலம் வரை வந்ததுல பாத்தீங்கன்னா இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை பொருட்களின் எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே வந்தது. அது மட்டுமல்ல, விரைவான வேக வாகன வசதிகளின் பெருக்கத்தால் இன்றைக்கு உலகமே சுருங்கி ஒரு சின்ன குடும்பம் ஆகிவிட்டது. உள்ளங்கையில் உலகம்னு சொல்றோம் இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனா கனடா ஸ்கை சென்டர் நடத்துகின்ற இந்த உரையில் நான் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் இருந்து பேச முடிகிறது. அதே போல கனடா மற்றும் அமெரிக்கா பல நாடுகளில் இருந்து நீங்கள் பங்கு கொள்ள முடிகிறது என்றால் விஞ்ஞான வளர்ச்சி தானே காரணம். அப்ப இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் உலகம் என்று சுருங்கி விட்டது. நாம் உண்மையில் ஒரு குடும்பத்தினர்கள் தான். இந்த அளவுக்கு அறிவு உயர்ந்து வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டியதும் இன்றியமையாத வாழ்க்கை முறை. அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். ஏன்னா இன்று எல்லோரும் ஒரே குடும்பமாக வாழ முடியும். கொஞ்சம் அறிவை விரித்தால் போதுமானது. அதனாலதான் அருட்தந்தை நம்மளை இந்த உடல் உணர்வுல இருந்து கொஞ்சம் உயிர் உணர்வுக்கு உயர்த்தினார். என்ன காரணம்? உடல் உணர்வு இருக்கும் வரை
இந்த உடலுக்கு சொந்தமான ஒரு சில நபர்கள், என்னுடன் பிறந்தவர்கள் அல்லது எனக்கு பிறந்த குழந்தை, என்னுடைய வாழ்க்கை துணைவர், என் பெற்றோர், என் கணவரது சொந்தக்காரர்கள், இப்படி இந்த உடலோடு தொடர்புடைய ஒரு சில நபர்களோடு மட்டும் நம்ம எல்லை கட்டி நிற்கிற பொழுது அது கொஞ்சம் துன்பமான வாழ்க்கை தான். ஆனால் இந்த உயிர் உணர்வுக்கு நீங்கள் போகிற பொழுது கணியன் பூங்குன்றனார் சொன்னார் அல்லவா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்ப எந்த நாட்டு மக்களை பார்த்தாலும் ஒரு வித்தியாச உணர்வே இல்லை. அதைத்தான் அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, ஜாதி மத தேச மொழி இன பேதம் கிடையவே கிடையாது அறிவை விரித்த ஒருவருக்கு. அப்படி அறிவு விரிந்து விட்டால் மனிதனால் எவரோடும் பிணக்கோ பகையோ போரோ இன்றி அன்போடு வாழ முடியும். அதற்குத்தான் இந்த காந்த தத்துவ சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால அருட்தந்தை என்ன சொல்றாங்க அழகாக, இந்த முதல் 2 வரியில, நீ காந்த நிலையை உணர்ந்து கொண்டால் இந்த காந்தத்தினுடைய மூலமான அந்த கடவுள் ரகசியம் உனக்கு விளங்கிவிடும். அது மட்டுமல்ல, இந்த கடவுளேதான் தன்னுடைய நுண்ணியக்க நிலையான உயிராகி உயிரின் படற்கை நிலையான மனமாகவும் இயங்குகின்றது. So the other end of your mind is Almighty the God. மனசை பிடிச்சுக்கிட்டே போங்க, உள்ள 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 போனீங்கன்னா இறைவன் கிட்ட போய் நிற்பீங்க. ஏன்னா மனம்தான் உயிரின் படற்கையாக இருக்கிறது. உயிர் என்பது சுழல் அலை. எந்த பொருள் சுழன்றாலும் எப்படி ஒரு விரிவு அலை வருமோ அதே போல சுழல்கின்ற எந்த ஒரு பொருளிலும் பெரிஃபரி என்று சொல்லப்படுகிற சுற்று வட்டத்தில் இருக்கின்ற வேகம் மையத்தில் இருக்காது. மையம் போக 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 குறைந்து கொண்டே வந்து there is a point in the center where there is no motion at all. அப்போ அசையாத இடம் உயிர் மையத்தில் இருக்கிறது எதுவா இருக்கும்? சுத்த வெளிதானே, அசைவற்றது. அந்த சுத்த வெளிக்கு நாம் அறிவு என்று சொல்கின்றோம். அதனாலதான் அறிவே தெய்வம் என்பது இந்த தேசம் உலகிற்கு கொடுத்த மாபெரும் அருட்கொடை. இறைநிலை எப்படி இருக்கின்றது? அங்கே பேரறிவாக இருக்கிறது. அதுவேதான் இங்கே சிற்றறிவாக ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்த உயிர் மையத்தில் சிற்றறிவாக இருக்கிறது. அப்போ காந்தத்தை உணர்ந்து கொண்டால் கடவுள் தன்மையையும் உணர்ந்து கொள்ளலாம். அந்த கடவுளே மனித மனமாக உயர்ந்து வந்திருக்கின்ற உண்மையும் ரகசியமும் விளக்கமாகும். இப்ப காந்தம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த காந்தத்தின் தன்மாற்றம் என்னது? அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம், மனம். இது நம்ம ஆழமாக ஏற்கனவே முன் வகுப்புகள்ல பார்த்திருக்கிறோம். இந்த காந்தம் என்பது முதல் சுத்த வெளியினுடைய அசைவு விண் என்கின்ற ஆகாஷ். அந்த விண்ணிலே காந்தத்தின் தன்மாற்றம் அழுத்தமாக, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, பிரஷர். அடுத்த கட்டம் என்ன வந்தது? விண் கூடி காற்று. காற்றேதான் அடர்த்தி அதிகமான பொழுது நெருப்பு. டென்ஸ் ஏர் இஸ் ஃபயர். இந்த அழுத்த காற்று, லேசான காற்று இரண்டும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி இயங்கும் பொழுது ஒன்றின் இடைவெளியை இன்னொன்று இட்டு நிரப்புகிற பொழுது உண்டான ஒரு கோர்வைக்கு தண்ணீர் என்று பெயர். H2O. இதுதான் வாட்டரோட ஃபார்முலா. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இரண்டும் இணைந்தது. ஹைட்ரஜன் லேசான காற்று, ஆக்சிஜன் என்பது அழுத்த காற்று. இந்த தண்ணி தான் கெட்டிப்பட்ட பொழுது நிலமானது. அப்ப காந்தம் விண்ணில் எப்படி விரிந்து தன்மாற்றம் அடைகிறதுன்னு பாத்தீங்கன்னா அழுத்தமாக. அதே காந்தம் விண்ணே கூடி காற்றான இடத்தில், நம்ம சொல்லுவோம்ல, பேய் காத்து வீசுதுங்க, அப்பப்பா என்ன சத்தம், காற்று ஊலை இடுகிறதுன்னு சொல்றோம். அப்ப காற்றில் காந்தத்தின் தன்மாற்றம் சப்தமாக, சவுண்ட். அதே காந்தம் நெருப்பில் வெளிச்சமாக, ஒலி, லைட் வந்துருச்சு. The sound and light என்பது எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன். இதே காந்தம் அடுத்தடுத்து நீரில் எப்படி தன்மாற்றம் அடைகிறது? மேலும் சுழன்று 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 நீரிலே சுவையாக, நிலத்திலே மனம், வாசனையாக. அதனாலதான் மழை பெஞ்சா என்ன சொல்வோம்? மண் வாசனை. காந்தத்தின் தன்மாற்றம் தான் வாசனையாக வெளிப்படுகிறது. அப்போ இது ரசாயன மாற்றம். சுவையும் மனமும் ரசாயனம், கெமிக்கல் ஃபங்க்ஷன். இந்த காந்த தன்மாற்றம் நமக்கு புரிகிற பொழுது பஞ்சபூதங்களில் அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் என்று வெளிப்படுகிற அதே காந்தம் தான் ஜீவன்களில்,
உயிர் பொருட்களில் மனமாக the faculty of mind என்று செயல்படுகிறது. இதுல இன்னொரு நுட்பம், பொதுவா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனம் இயங்குவது மனிதர்கள் கிட்ட மட்டும்னு. இல்லவே இல்ல. அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, மனிதன்கிற சொல்ல பிரிங்க, மனம் கூட்டல் இதன் மனிதன். அப்போ மனதை இதமாக வைத்துக் கொள்ள தெரிந்தவன் மனிதன், அவ்வளவுதான். ஆனா மனம் என்பது முதல் தாவரங்கள் வந்தது பாத்தீங்களா, ஓரறிவு ஜீவன், அங்கேயே மனசு வந்துருச்சு. மனிதன் அளவுக்கு அது அந்த ஃபுல் டைமென்ஷன்ல இயங்கல, அவ்வளவுதானே தவிர ஒரு லிமிட்டட் கண்டிஷனிங் ஸ்டேட்ல மைண்ட் ஃபங்க்ஷன் பண்ணதான் செய்யுது. அதுதான் ஜெகதீஷ் சந்திர போஸ் நிரூபிக்கிறார். எப்படி தாவரங்களுக்கு உணர்வு உண்டு. அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லைங்களா? அவருடைய நண்பர் ஒருவர் தாவரங்களை வெட்டி ஆராய்ச்சி செய்கிறவர். அந்த நண்பர் வரும்பொழுது ஜெகதீஷ் சந்திர போஸ் உடைய ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிற செடிகள் எல்லாம் சுருங்குகிறது. அவர் எங்கேயோ செடியை வெற்றவர், ஆனால் அவர் வரும் பொழுது அவரிடம் இருந்து வெளிப்படுகின்ற அந்த பயோமேக்னெட்டிக் வேவ், அதை சென்ஸ் பண்ணி இவரோட ஆராய்ச்சி கூடத்தில் இருக்க செடிகள் எல்லாம் சுருங்குகிறது. இதைத்தான் வச்சு அவர் விளக்குகின்றார் எப்படி செடிகளுக்கு உணர்வு உண்டு என்று. இப்ப அங்கேயே ஓரறிவிலேயே மனம் செயல்பட தொடங்கி விட்டது. ஆனா கொஞ்சம் லிமிட்டட் ஃபங்க்ஷனிங் தான், ஒரு சிறு அளவில். மனிதன் கிட்ட அது எப்படி மலர்ந்து இயங்குகிறது என்றால், இந்த மனதை இதமாக வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அவன் அந்த உச்சகட்ட பேருக்கு வருகிறான். அங்கதான் மனிதன் என்ற சொல்லுக்கு அவன் அர்த்தம் உடையவனாக திகழ்வான். அப்போ இந்த ஆறுமே, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இந்த 6 தன்மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. 5 புலன்கள் மூலமாக, நாம் நம்முடைய தோலின் மூலமாக தொடு உணர்வு அழுத்தம், நாவின் மூலமாக சுவை உணர்வு, மூக்கின் மூலமாக வாசனை, கண்கள் மூலமாக வெளிச்சம், காதின் மூலமாக சப்தம், இந்த பஞ்ச தன் மாத்திரைகளை இந்த 5 புலன்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். கூடவே அந்த ஜீவகாந்த அலை மனமாக இயங்குகின்றது. இந்த 6ம் அனைத்து மனிதர்களுக்குள்ளும் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த 6ன் விளைவாகத்தான் நாம் 4 உணர்வுகளை அனுபவிக்கிறோம். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற 4 உணர்வுகளுமே காந்தத்தினுடைய விளைவுதான். காந்த தன்மாற்றம் தான் நமக்கு உணர்ச்சிகளாக மலர்கிறது. அதைத்தான் அடுத்த 2 வரியில சொல்றார். முதல் 2 வரியில என்ன சொன்னார்? காந்தம் தெரிஞ்சா கடவுள் தெரியும், மனதின் ரகசியமும் பிடிபடும். அடுத்த 2 வரி 3, 4 என்ன சொல்றார்? இந்த காந்தமே தான் பஞ்ச தன்மாத்திரைகளாக அதனுடனேயே மனமாகவும் மனிதர்களிடம் இயங்குகின்றது. இந்த 6ன் விளைவாகத்தான் ஒவ்வொரு மனிதரும் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற 4 உணர்வுகளை துய்த்து வாழ்கிறோம். இதெல்லாம் உனக்கு எப்ப புரியும்னா, சுவாமி அடுத்தது 5, 6 வரியில சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட. இப்போ காந்த தத்துவம் புரியணும்னா நீ என்ன பண்ணணும்? முதல்ல சாந்தமான மனநிலைக்கு வரணும். மனம் ஒடுங்கினால்தான், அகத்தவத்தின் மூலமாக இன்றைக்கு எல்லோரும் அதனாலதான் ஆழமான துரியாதீத தவம் செய்து விட்டு அதன் பிறகு காந்த தத்துவத்தை சிந்திக்கிறோம். என்ன நோக்கம்? காந்தம் புரியணும்னா மன அலைச்சுழல் குறையணும். அப்படி ஒரு சாந்தமான நிலைக்கு நாம் வந்த பிறகும் சலனமில்லாமல் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு அணுகணும். அப்பதான் காந்த தத்துவம் புரியும். ஒரு நொடி நம்ம இங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் காந்த தத்துவத்தை, மனசு வேற எங்கேயோ ஓடிரும். இந்தியாவா இருந்தா மணி 7:30 ஆச்சு, டிஃபன் டைம் அப்படின்னு தோணும் எங்களுக்கு. உங்களுக்கு கனடாவில இந்த மார்னிங் அவர்ஸ், இன்னைக்கு என்னென்ன வேலை பண்ணணும், நம்ம யாரை போய் சந்திக்கணும், இப்படியாக சிந்தனை உடனே ஓடுது பாருங்க. சாந்தமான நிலைக்கு வந்தீங்க, அமைதிக்கு கொண்டு வந்தீங்க. ஆனால் அந்த அமைதியில் சலனமில்லாமல் நிற்க முடியவில்லை. அந்த கான்சென்ட்ரேட்டட் போக்கஸ்டு மைண்ட் இல்லாம அது அடுத்தடுத்த வேலைக்கு ஜம்ப் பண்ணுது பாத்தீங்களா? அப்படி இருந்தாலும் நீ காந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. அருட்தந்தை சொல்றாங்க, மனதை அமைதியாக அலைச்சூழலை குறைத்து 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 சாந்தமான நிலைக்கு கொண்டு வந்து அந்த நிலையிலும் போக்கஸ்டு மைண்ட் வேணும். சலனம் இல்லாமல் நீங்கள் இந்த காந்த தத்துவத்திலேயே குவித்து நிற்கிற பொழுது சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உளம், உங்க மனசே உங்களுக்கு உண்மையை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். எந்த விதமான சந்தேகமும் இன்றி
இன்னும் சொல்ல போனா எளிமையாக, மிக சுலபமாக நீங்கள் இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு மனமே உங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்ல, அருட்தந்தை எப்படி அழகா கவிதையை முடிக்கிறார் பாருங்க. அதுதான் அவருடைய மேன்மையிலும் மேன்மை. இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கள மட்டும்தான் லிஸ்ட் அவுட் பண்றார். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு தேசத்தில் வாழ்கின்ற மக்கள் ஆனாலும் இந்த மூன்றும் சரியா இருக்கணும். அங்க அரசியல் சரியா இருக்கணும், மதம் சரியா இருக்கணும், பொருளாதாரம் சரியா இருக்கணும். அப்பொழுதுதான் மனித வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அப்போ யார் அரசியல் தலைவர்கள்? ஒரு காலத்துல முடியாட்சியில் அவர்கள் வேந்தர்கள். இன்றைக்கு குடியாட்சி வந்து விட்டது. அது பிரைம் மினிஸ்டர் ஆர் பிரசிடென்ட். இந்த அரசியல் தலைவர்களுக்கு இந்த காந்த தத்துவ ஞானம் வேணும். எதற்கு வேண்டும் என்றால் அப்பதான் நிர்வாகத்தை அவர்கள் அன்பும் கருணையுமாக நடத்த முடியும். இன்னும் சொல்ல போனா தலைவர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பதே எத்தனை மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு நல்லது செய்யறதுக்குதான். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க, தலைவர் ஆனதுமே ஒவ்வொரு தேசமும் இன்னைக்கு சுருங்கிக்கிட்டே வருது. ஓட்டுக்கு இன்னைக்கு என்ன ஒரு விதமான ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசம் சன்ஸ் ஆஃப் த சாயில்னு சொல்றாங்க இல்லையா, மண்ணின் மைந்தர்களுக்கு உரியது, நான் இதைத்தான் உயர்த்தி பிடிப்பேன் என்று சொல்றாங்க. அதைத்தான் மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் விஞ்ஞானத்தின் காரணமாக விரிந்து இயங்க வேண்டிய உலகத்தை விஞ்ஞானம் சுருக்கி கொடுத்து விட்டது. நம்முடைய மனம் இந்த உலகில் உள்ள அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பாவிப்பதற்கு பதிலாக மனம் சுருங்கி விட்டதே. என் நாடு என் மக்கள் என்று. சரி, அப்படி சுருங்கினாலும் பரவாயில்லை, பாதகம் இல்லை. உங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனால் அதற்காக அடுத்த நாட்டு மக்களுக்கு துன்பம் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? மார்ச் மாசம் இன்று 16, சரியாக 8 நாளைக்கு முன்னாடி மார்ச் 8 அன்று நம்ம இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே கொண்டாடினோம். அப்ப அந்த வரலாறை படிச்சவங்களுக்கு தெரியும். பெண்கள் ஒரு எப்படிப்பட்ட போராட்டமாக இது மெல்ல மெல்ல ஜெர்மனில இருந்துதான் அவங்க கிளாரா அவங்க ஆரம்பிச்சு வச்சு இது விரிந்து கொண்டே வந்த பொழுது மார்ச் 8ல அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளில் ரஷ்ய தேசத்துல பெண்கள் மாபெரும் ஊர்வலமாக கிளம்புறாங்க. அடிப்படை வசதிகள் கூட இல்ல. ஒர்க் பிளேஸ்ல ரொம்ப மோசமான சூழல். அதெல்லாம் எதிர்த்து போராடுறாங்க. ஒரே வேலை செய்கிற பொழுது அதற்கு சமமான ஊதியம் கிடையாது. இப்படி அவங்க பெரிய ஊர்வலமாக வரும் பொழுது அந்த சமயத்திலும் ரஷ்ய மண்ணில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் எங்க வந்தாலும் பஞ்சம், உணவு சரியா கிடைக்கல அப்படிங்கிறது இயல்பு. அது சாதாரண காலம் போல நம்ம கையை வீசி நடக்க முடியாது, விரும்பியதை உண்ண முடியாது. அப்ப கொடுமையான பசி துன்பத்தினால கவலைப்பட்டுட்டு இருக்கிற கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் இந்த புரட்சியில சேர்ந்துக்கிறாங்க. இந்த பெண்கள் பின்னாடி அவர்களும் நடக்க தொடங்குகிறார்கள். அதுல ஒரு வேடிக்கை, இந்த சாதாரண பொதுமக்கள் பசியினால துன்பப்பட்டாங்க, அவங்க மட்டும் சேர்ந்துக்கல, வெறுத்து போன ராணுவ வீரர்கள். ஏன்னா அந்த போர் என்பது அருட்தந்தை தான் அழகா சொல்லுவாங்க, தலைவர்கள் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு திட்டமிடுறாங்க. ஆனால் யார் இதற்காக தங்கள் உயிரை பலி கொடுப்பது? சாதாரண போர் வீரர்கள். அவர்களும் ஒரு டிப்ரெஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இந்த ஊர்வலத்தில் சேர்ந்து கொள்கிறார்கள். அப்ப பாருங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே மனித மனம் போரை கொஞ்சம் கூட விரும்பல. ஆனால் இன்று வரை போர் ஓய்ந்த பாடில்லை. அதுதான் வருத்தமா இருக்கு. இது அரசியல் தலைவர்கள் அறிவுக்கு எட்டினால் மட்டும்தான் மனிதர்களுக்கு விடிவு காலம். அதனால அருட்தந்தை சொல்றாங்க, எப்பாடு பட்டாவது இந்த காந்த தத்துவத்தை, இந்த ஞானத்தை வேந்தருக்கு, தலைவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருங்க. அதனாலதான் இப்ப நம்ம அழகாக தவத்தின் முடிவில் சங்கல்பமாக உலக நல வேட்புங்கிற பாடலை கூட பாடுறோம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வா பெறுதல் வேண்டும். அப்படி ஒரு உயிர் அறிவு வந்தால் காந்த தத்துவம் புரியும். காந்தம் புரிந்தால் காந்தம் இல்லாத இடமே இல்லை. அப்படி காந்தம் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பதை உணர்ந்து கொண்டால் எந்த காந்த ஆற்றல் என் உடலுக்குள் ஜீவகாந்தமாக இருந்து என் உடல் அசைவாகவும் மனதினுடைய நுட்பமாகவும் செயல்படுகிறதோ அதே தானே பக்கத்து நாட்டுல இருக்க மனிதருக்குள்ளேயும். அப்ப நான் யாரை பகைப்பது? அப்பொழுதுதான் உண்மையிலேயே இந்த
யுனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த உலக சகோதரத்துவம் வரும். அதனால அருட்தந்தை சொல்றாங்க, இது வேந்தருக்கு கட்டாயம் தேவை. அவர்களுக்கு மட்டுமில்லப்பா, வேதருக்கும். வேதர் என்றால் வேதம் தெரிந்தவர்கள், வேதாந்திகள், மத தலைவர்கள், எந்த மதத்தினுடைய வேதத்தையும் படித்தவர்கள். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர், நம்ம உண்மையில எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, அதுவும் புனித ரமலான் மாதத்தில் இது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அவமதிப்பதற்காக சொல்வது அல்ல. ஆனால் இது ஒரு நடந்த சம்பவமாகத்தான் சொல்றாங்க. அப்பொழுதும் ஒரு போர்க்கால சூழலில் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதரும் அவருடைய மனைவியும் வந்து அப்பொழுது இஸ்லாமிய இவர்களிடம் போய் சிக்கிக்கிறாங்க. அப்போ இது ஃபாதர் கொஞ்சமும் தயங்காம சொல்லுவார், நான் இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவன் அப்படின்னுட்டு. அப்படியா, உனக்கு சூரா தெரியுமா சொல்லு அப்படின்னு ஒரு தீவிரவாதி கேட்கிற பொழுது இவர் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை சொல்கிறார். அவங்க மனைவிக்கு அப்படியே சர்வமும் நடுங்குது. அவன் குர்ஆன்ல இருந்து ஒன்ன சொல்லுன்னு கேட்டா இவர் பாட்டுக்கு பைபிள் வசனத்தை சொல்றாரே, நம்ம கதி இன்னைக்கு என்ன ஆகுமோ என்று நடுங்குகிறார்கள். அந்த 2 சகோதரர்களும் என்ன சொல்றாங்க, சரி நீங்க போகலாம்னு விட்டுட்டாங்க. ஒரு ஆபத்து பகுதியெல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அந்த மனைவி கேட்பாங்க, என்ன தைரியத்துல நீங்க பாட்டுக்குள்ள பைபிள சொன்னீங்க? அப்ப அவர் சொல்லுவார், எந்த ஒரு மதமும் அன்பைத்தானே போதிக்கிறது. நபிகள் நாயகம் என்ன சொல்றார், உன் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கும் பொழுது நீ எப்படிப்பா உணவு உண்ண முடியும்? இன்னும் சொல்ல போனால் இந்த புனித ரமலான் மாதம் பிறந்த நோக்கமே என்ன? ஏழை எளியவர்களது அந்த பசி துன்பத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது பணக்காரர்களுக்கு தங்களது உணவை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள மனம் வரும். அதனாலதான் நீங்க அவங்க ரமலான் நோன்பு முடிச்சு இந்த 1 மாத காலம் உண்ணா நோன்பு இருந்து முடிக்கிற பொழுது என்ன பண்றாங்க, 2.5% கணக்கு போட்டு கொடுப்பாங்க ஜகாத் என்று ஏழை எளிய மக்களுக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் இறைவன் திருமறையில் சொல்லுகிறான், யார் ஒருவர் தன் சக மனிதரது துன்பத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அவன் நோன்பு நோற்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் உண்மையில் அவன் பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், அவ்வளவுதான். அவனோட நோன்புங்கிற லிஸ்ட்லயே சேர்த்துக்க முடியாது. அது எப்பொழுது நோன்பாக, இந்த பசி துன்பமும் அவருடைய தாகத்தின் துன்பமும் எப்பொழுது நோன்பாக மாறுகிறது என்றால், எப்பொழுது அவரால் சக மனிதரது துன்பத்தை புரிந்து கொள்ள முடிகிறதோ. அதனாலதான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, உணர்ந்தது சிவம் என்றால் மலர்ந்தது அன்பு. உன் மனசுல அன்பு மலரலைன்னா இதெல்லாம் வெறும் ஆரவாரம், வெற்று சடங்கு. திருவள்ளுவர் என்ன தெளிவா சொன்னார், மனத்துக்கண் மாசு இளநாத அனைத்து அரண் ஆகுல நீர பிற அறம் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை வேத நூல்களின் சாரம் என்றால் உங்கள் மன தூய்மை. அது இல்லைன்னா நோன்பு நோற்பதோ இல்ல நான் ஒரு மண்டலம் மௌனம் இருக்கிறேன், நான் நடந்து வருவதாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன், இது எல்லாமே சொல்றாரு வெற்று ஆரவாரம், வெறும் சடங்கு. இதெல்லாம் வெறும் 000. இந்த 0க்கு முன்னாடி உங்களுடைய அந்த மன தூய்மை, சக மனிதர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அன்பு காட்டுகின்ற அந்த மனித தன்மை தான் ஒண்ணு. அந்த 1 போட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க பசியோட இருக்கிறதுங்கிறது 1 பக்கத்துல இருக்கு 0, 10. அப்புறம் நீங்க தாகத்தோட இருக்கிறதுங்கிறது 100. இப்படி அது கூடிக்கொண்டே போகும். அப்ப ஃபாதர் தன் மனைவி கிட்ட சொல்லுவார், உண்மையாகவே அவர்கள் திருமறையை படித்திருந்தால் நமக்கு துன்பம் கொடுக்க அவர்களுக்கு மனம் வந்திருக்காது. அதனால நான் ரொம்ப தைரியமா, இவங்களுக்கு திருமறை தெரியல, அதனாலதான் இப்படி துன்பம் கொடுக்கறாங்க, அதனால நான் வந்து பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து சொன்னேன்னு சொல்லுவார். ஆனா இன்றைக்கு ரொம்ப வேதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லா படிச்சிருக்காங்க, ஆழமா தெரியுது, ஆனா ஏட்டுச்சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி அதை தனியா வச்சுக்கிறாங்க. வாழ்க்கை என்று வரும் பொழுது மனிதர்களை வேறுபடுத்தி பார்ப்பது, இது இது ஒழியணும்னா அருட்தந்தை சொல்லுவாங்க, மத தலைவர்களுக்கு இந்த காந்த தத்துவ ஞானம் போய் சேரணும். அருட்தந்தை இன்னும் அழகா சொல்லுவாங்க, எல்லா மதத்திலும் உயர்த்தி வைக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்க, ஆழியாருக்கு கூட்டிட்டு வந்து சுவாமி சொல்லுவாங்க, நான் ஒவ்வொருத்தருக்கும் 2 கும்பிடு போடுறேன், ஏன் பின்னாடியே நீங்க இன்னும் 2 கும்பிடு சேர்த்து போடுங்க, போட்டுட்டு நம்ம இந்த மத தலைவர்கள்ட்ட கேட்போம், கடவுள் என்பது ஒன்றா பலவா? அப்ப எல்லா பெரியவங்களும் என்ன சொல்லுவாங்க, இறைவன் ஒன்றுதானே. இன்னும் இஸ்லாம் அதைத்தானே சொல்கிறது, ஏக இறை கொள்கை. அதற்கு வந்து அவங்க மாற்று வைக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது. இறைவன் பல என்று சொன்னால் அதற்கு மன்னிப்பே கிடையாது. அப்ப எல்லா தலைவர்களும் என்ன சொல்லுவாங்க, இறைவன் ஒன்றுதான். அப்ப அடுத்தது சொல்லுவாங்க, அடுத்த கேள்வி நம்ம கேட்கணும், அந்த ஒன்று எதுங்கிறது சொல்லுங்க.
அதுதான் காந்த தத்துவம் புரிகிற பொழுது நமக்கு சுத்த வெளிதான் தெய்வம் என்பது சுலபமாக விளங்கும். இது மத தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் அவர்களால் வழிநடத்தப்படுகிற மக்கள் அன்பும் கருணையுமாக வாழ முடியும். அது மட்டுமல்ல, ஒரு தேசம் சுபிட்சமா இருக்கணும்னா அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் இவர்கள் மட்டும் உயர்ந்திருந்தா பத்தாது. பொருளாதார மேதைகள் ஒரு அழகா ஒண்ணு சொல்லுவாங்க, நீ என்னதான் ஆத்துக்குள்ள நின்னு அரகரா அரகரானாலும் சோத்து பானைக்குள்ளதான் சொர்க்கம் இருக்கு. என்ன நிர்வாகம், மதம் எது சரியாக இருந்தாலும் பொருள் துறையில் அந்த தேசம் தன்னிறைவு பெற்ற தேசமாக இல்லை என்றால் மிக சிரமம் அல்லவா? அதனால அருட்தந்தை என்ன சொல்றாங்க, வணிகர்கள் பொருள் துறைக்கு யார் அடிப்படை காரணமாக திகழ்கிறார்கள்? பொருட்களை உற்பத்தி செய்து, அப்படி உற்பத்தி செய்த பொருட்களை பல இடங்களிலும் வாழுகின்ற மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற வியாபாரத் துறையில் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த பொருள்துறை நிபுணர்களுக்கும் இந்த அறிவு அவசியம். அப்பதான் இன்று பொருளாதாரத்தில் காணப்படுகிற இந்த மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மாறி நம்முடைய பொருள் துறையில் சமநேர் நீதி என்பது மலரும். எனவே அருட்தந்தை சொல்றாங்க, இந்த காந்த தத்துவ ஞானத்தை நீங்கள் படித்து உள்வாங்கி புரிந்து கொண்டதோடு தயவு செய்து நிறுத்தி விடாமல் அரசியல் தலைவர்களுக்கு, ஆன்மீக தலைவர்களுக்கு, அதே சமயத்தில் பொருள்துறை நிபுணர்களுக்கு அத்தனை பேருக்கும் கொண்டு சேர்த்துங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது. நான் என்ன செய்தேன்? விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. இந்த வாரிசுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? எதற்காக வாரிசு தேவைப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, சில தந்தைகள் என்ன சொல்லுவாரு, எனக்கு வயசானா பாக்குறதுக்கு ஒரு குழந்தை வேணும் இல்ல, அதுக்கு ஒரு வாரிசு வேணும் இல்ல. இன்னும் சில தந்தைகள் என்ன சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கேன், இவ்வளவு விரிஞ்ச தென்னந்தோப்பு இருக்கு, இந்த பக்கம் ஒரு 100 ஏக்கர்ல வாழைத்தோப்பு வச்சிருக்கேன், இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு எனக்கு பின்னாடி கட்டி ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும் அல்லவா? ஆனால் நமக்கு வாய்த்த தந்தை அவர் அருட்தந்தை. அவருடைய வாரிசுகள் நாம் என்ன செய்யணும்னு எதிர்பார்த்தார்? அவர் எப்படி விளக்கினாரோ விளங்கி கொண்டதை நாமும் அவர் பாதையில் நடந்து முதலில் நாம் விளங்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு அப்படி நாம் விளங்கி கொண்டதை நம்முடைய அருட்தந்தை எப்படி நமக்கு விளக்கினாரோ அதுபோல் மற்றவர்க்கு விளக்குவதற்கு முன் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையில் அருட்தந்தையின் வாரிசுகள் ஆவோம் என்று சொல்லி இந்த புனிதமான காந்த தத்துவ ஞானத்தை சிந்திக்கும் வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, இந்த சிந்தனையில் பங்கு கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தின் ஒளி விளக்காய் வளமோங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா. மிக்க நன்றிகள். சிறப்பான சிந்தனை உரை. வளமை போல அம்மா இந்த காந்த தத்துவ ஒரு பாடலையே மிக ஆழமான விளக்கத்தை எமக்கு தந்திருக்கின்றார்கள். மிக்க நன்றி அம்மா. இப்பொழுது நாம் அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அம்மாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை அம்மாவுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. அம்மா அருட்செல்வி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களை இன்டர்நேஷனல் யோகா அசோசியேஷன் அதுல பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மாவோட அறிவுக்கு தான் தலை வணங்கினேன் இன்னைக்கு. வயசை பொறுத்து இல்ல, அம்மாவோட அறிவுக்கு. இந்த மாதிரி ஒரு உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன் அந்த 8 வரிய அம்மா நீங்க
8 மணி நேரம் யோசிச்சு இப்ப இன்னைக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் எங்களுக்கு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்களான்றது தெரியல. அந்த அளவுக்கு இதுக்கு மேல நம்மளால இவ்வளவு சிம்பிளா விளக்கி கூறக்கூடிய ஒரு பேராசிரியர் நமக்கு கிடைப்பாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அம்மா எப்பொருளை எச்ச அதுல இருந்து ஆரம்பிச்சு காந்த தத்துவம் எப்படி மகரிஷி யாரெல்லாம் காந்த தத்துவத்தை பத்தி பேசுறாங்களோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னதா அம்மா சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப அது நல்ல விஷயம். அடுத்த மாசம் நீங்க வர்றதுக்குள்ள நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள பாருங்க, நம்ம நம்ம கனடா மன்றத்துல எத்தனை பேர் கையை தூக்கி டவுட்ஸ் கேட்க போறாங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே காந்த தத்துவத்தை உங்க பிரதர் சக்தியோட சக்தி ஐயாவோட காந்த தத்துவமும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், உங்களோட இதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்பவும் நமக்கு புரியலன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு கிடைக்கிறது. வாழ்க வளமுடன். அதே மாதிரிதான் ஒரு பெரிய 1 மாசம் 40 நாள் 48 நாள் நோன்பு இருந்து எக்காவேலின்ற இடத்துல ஐயா மகரிஷி ஐயா மௌன விரதம் இருந்து எழுதின இந்த 12 பாட்டை அம்மா ரொம்ப அழகா வரி வரியா அழகா சொன்னீங்க. இதுல காந்தம்னா என்ன, மறைபொருள்னா என்ன, காந்தத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் கடவுள். கடவுள் நமக்கு எது கடவுள்னு கேட்டா காந்தமே கடவுள். காந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அண்டம் பிண்டம் ரொம்ப அருமையா கம்பாரிசன் கொடுத்தீங்க. அண்டத்துல பஞ்ச பூதங்கள் எப்படி இருக்கு, அதனுடைய ஃபார்மேஷன்ஸ் ஒண்ணு ஒண்ணா விண் காற்றாகி, காற்று நெருப்பாகி, நீராகி, நிலமா மலர்ந்தது மாதிரி நம்ம உடம்புலயும் எதெல்லாம் எப்படிலாம் பஞ்சபூதங்களா இருந்து இயங்கிக்கிட்டு இருக்குதுன்றதையும் சொன்னீங்க. அதே மாதிரி பஞ்சதன் மாத்திரைகள், பஞ்சபூதங்களிலிருந்து பஞ்சதன் மாத்திரைகள் எப்படி நம்ம அங்க மின்சாரமாவும் ரசாயனமாவும் நம்ம உணர்ந்தோமோ அதுவே நம்ம உடம்புலயும் நம்ம அழுத்தம், ஒலி ஒலி சுவை மனமா நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுல பாருங்க, இந்த இந்த சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திர நமக்கு புரியும். ரொம்ப அமைதியான மனநிலையில தான் நமக்கு இந்த காந்த தத்துவம் புரியும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா பாருங்க, இந்த ரிதமிக்கா வருதுன்ற மனப்பாடம் பண்றது இல்லாம வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இதுன்றத ரிதமிக்கா வருதுன்ற லெவல்ல தான் நான் இது நாள் வரைக்கும் அப்படி படிச்சேன். இருந்தாலும் புரியுது, நமக்கு புரியுது. மன்னர், வேதர், வணிகர் ஆனா நீங்க அழகா இன்னைக்கு ரொம்ப அழகா விளக்கி சொல்லியிருக்கீங்க. அரசியல், மதம், பொருளாதாரம் இதெல்லாம் சொல்லி வாரிசு நம்மளெல்லாம் வாரிசா நம்ம மகரிஷி கொடுத்து நீங்க புரிஞ்சுகிட்டத மக்களுக்கு சொல்லிட்டு போங்க. அப்பதான் காந்த தத்துவம் புரிஞ்சதுன்னா பக்தி மார்க்க இக்னரன்ஸ் ஜனங்களுக்கு போகும். அறியாமை நீங்கி விளக்க வழியில ஜனங்க வாழும்போது நிறைய பிணக்குகள் இன்றி வாழ முடியும்ன்றதையும் புரிய வச்சுங்க. ரொம்ப அருமை அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்புறம் இந்த கடைசியா ஒண்ணு சொன்னீங்க, அது ரொம்ப நல்ல அருமையா இருந்தது. ஆத்துக்குள்ள அரகரா அரகரான்னு சொன்னாலும் வேலைக்கு ஆகாது, சோத்து பானைக்குள்ள சுகம் காண்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சோறு கண்ட இடமே சொர்க்கன்ற மாதிரி இப்ப நமக்கும் பசின்ற உணர்வு இருக்கிறதால இந்த இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆசியமாவும் இருந்தது, புரிய வைக்கக்கூடியதாகவும் இருந்தது. வாழ்க வளமுடன். அம்மா கடைசியா நான் இந்த பாடலை ஒரு வாட்டி சக்தி ஐயா பாடினது, இந்த பாடலை ஒரு வாட்டி பாடிட்டு நான் என்னோட கருத்தை நிறைவு பண்ணிக்கிறேன். அம்மா பர்மிஷன் கொடுக்குறீங்களாம்மா? பாடலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. பர்மிஷன் எல்லாம் கனடா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய் மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாயகாந்த விளைவுகள்
சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உள்வுளம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது விரிந்தறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. வேதாத்ரி மகரிஷி. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான செஷன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வல்லமுடன்மா. இத நீங்க எசன்ஸ் சுருக்கி கொடுத்தது அதை விட சிறப்பானது. நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன். வேறு நண்பர்கள்? அம்மா, நான் ஒரு கேள்வி அல்லது கருத்துன்னு சொல்லலாம். விருந்தறிவில் இடையுற விளங்கினேன் விளங்கியே என்று மார்க்சிசி கூறியது. நாங்கள் இதை விளங்குகின்றோம் இன்டலெக்சுவலாக. ஆனால் அறிவு ரீதியாக விளங்கினாலும் அது அனுபவ ரீதியாக அந்த விளக்கம் வருவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குமா? அதை அனுபவ ரீதியாக அல்ல உணர்வு ரீதியாக, அனுபவத்தை விட உணர்வு ரீதியாக இந்த காந்த தத்துவம் புரியாத போது அதனுடைய முழு பலனும் அல்லது அதனுடைய பலனை பெற முடியாமல் இருக்கு. அதற்கு என்ன செய்யலாம்மா? வாழ்க வளமுடன். ஐயா எப்பொழுதுமே அந்த சென்ட்ரல் தீமை டச் பண்ணிடுவாங்க. ரொம்ப அழகா கேட்டாங்க. இத அறிவுபூர்வமா உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது அனுபவத்தில் மலர்வதற்கு என்ன செய்யணும்? அகத்தவம் ஒன்றுதான் ஒரே வழி. அப்புறம் நமக்கு என்னதான் நம்ம ஞானத்திற்கு வந்துவிட்ட பொழுதும் கூட அந்த குருவின் திருவடிகளை எந்நேரமும் நினைக்கணும். ஒரு கதறல் அந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்படணும். இறைவா, என்ன கொஞ்சம் ஏற்றுக்கொள். எப்படியாவது எனக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை புரியவை. உயர்ந்த ஞானம் புரியாட்டி கூட தப்பில்ல. அந்த ஞானம் புரிந்தால் அது அன்பும் கருணையுமாகத்தான் வெளிப்படுகிறது. அந்த அன்பும் கருணையுமாவது என் சுபாவமாக மாறுவதற்கு அருள் செய்ய மாட்டாயா என்ற ஒரு தவிப்பு. எப்படி வள்ளல் பெருமான் அருட்தந்தை அவர்களிடம் 10 ஆண்டு இருந்தாரோ அப்படி என் குருவே அருட்தந்தையே என்னை ஆட்கொள்ள மாட்டாயா? என்னுள் வந்து இந்த உடலையே நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த உலக சமாதானத்திற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ள மாட்டீர்களா என்ற தவிப்பும் தாகமும் நிறைந்த அந்த ஏக்கம்தான் இந்த அறிவு அனுபவமாக மலர்வதற்கு உதவி செய்யும். அது சர்ஃபேஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சைல்டிஷா தெரியும். ஆனால் சில சமயங்களில் அந்த உணர்வு பாத்தீங்கன்னா உங்களை உன்னதமான உயரத்திற்கு கொண்டு சேர்த்துரும். அறிவு நம்மள அவ்வளவு தூரம் தூக்க முடியாது. ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சமீபம் இல்ல, ரொம்ப காலம் ஆயிடுச்சு நடந்து கூட. ஜப்பான்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு காதலி தன் காதலனை பார்க்கிறதுக்காக வர்றாங்க. அந்த காதலன் ஒரு கார் மெக்கானிக். சோ அவங்க அந்த பட்டறைக்கு தான் வருவாங்க. அவங்க உள்ள வராங்க. அவங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு ஏன்னா ஒரு காதலனை பார்க்கிற பொழுது அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி ஒரு உற்சாகமா வரும் பொழுது அவங்க ஒரு அப்படியே ஸ்டன் ஆகுற மாதிரி ஒரு காட்சி. அந்த காதலன் மெக்கானிக் அவன் கீழே படுத்துக்கிட்டு இருப்பான். மேல இருந்து அந்த கார் அதன் அடியில ஏதோ போல்ட் எல்லாம் நட் எல்லாம் பிக்ஸ் பண்றதுக்காக பாருங்க அந்த கார் வேகமா இறங்கி வருது. அப்படியே இவனை ஸ்குவாஷ் பண்ற மாதிரி. கார் இவன் மேல விழுந்ததுன்னா அவன் அவ்வளவுதான் அப்பளம் மாதிரி நொறுங்கி போக போறான். இந்த பெண் அப்படி ஒரு புயல் மாதிரி பறந்து இப்படி ஒத்த கையில அந்த காரை பிடிச்சு நிறுத்திடுவாங்க. எப்படி சாத்தியமானது? சாதாரண சமயத்துல நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா 2 கையை வச்சாலும் நிறுத்த முடியாது. ஆனால் அந்த உணர்வினுடைய ஒரு வேகம், ஐயோ நான் உயிரை போல நேசிக்கிற இவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாதே என்கிற ஒரு பரிதவிப்பில். இதே போலதான் தாய் தன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் நீச்சலே தெரியாது, துணிஞ்சு போய் கடல்ல இறங்கி அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு. அதனால நம்ம ஞான மார்க்கத்தில் இருந்தாலும் சில சமயம் அந்த குருவை இறுக பற்றி கொள்வதன் மூலம், அதனாலதான் நான் இன்னைக்கு அந்த எப்பொருளை எச்சலை கவியை குரு வணக்க பாடலாக எடுத்தேன். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அது நல்லா அண்டர்லைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு நமக்கு உடனே பிறவி பயனை கொடுத்துட மாட்டாரு, தரத்தில் உயர்த்துவார். தங்கத்தை நீங்க தரத்துல உயர்த்துறதுன்னா
நெருப்புல போட்டு அந்த அசுத்தத்தை எல்லாம் நீக்குகிற பொழுது அது எவ்வளவு துன்பம். அது போலத்தான் நமக்கும் வாழ்வில் பல துன்ப அனுபவங்கள் வந்து சேரும். ஆனா துன்பம் வரும் பொழுது சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவரும். சரிங்கன்னு கவியரசர் கண்ணதாசன் சொன்னது போல, எப்ப சிரிக்க முடியும்னா யார் ஒருவருக்கு தத்துவம் புரிகிறதோ, ஓ துன்பம் வருதா, என்னை குருநாதர் தரத்தில் உயர்த்தி கொண்டிருக்கிறார், தரத்தில் உயர்த்தினால் தானே அவர் எனக்கு பிறவி பயனை தர முடியும் என்பது நமக்கு புத்தியில எற்ற பொழுது கொஞ்சம் பக்கத்துல போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சிரமம் தான். பாரதி நொந்து போய் சொல்றான் ஒரு இடத்துல, இந்த உண்மை அறிவு மெய் ஞானம் வரணும்னா வெய்ய கர்ம பயன்களில் நொந்துதான் மெய் உணர்ந்திடலாகும் என்று ஆக்கிய தெய்வமே இது நீதி. எனினும் நின் திருவருட்கு பொருந்தியதாகுமோ ஐயகோ சிறிது உண்மை உணரும் முன் ஆவி நையத் துயருறல் வேண்டுமே. பைய பைய ஓர் ஆமை குன்று ஏறல் போல் பாருளோர் இவன் உண்மை கண்டிவன் உய்வராள்ங்கிறார். அப்படி அந்த உண்மை உணர்வு அனுபவமா வர்றதுங்கிறது அப்படி பைய பைய ஒரு ஆமை வந்து ஒரு பெரிய மலையை ஏறுற மாதிரி. ஆனாலும் சோர்ந்து போக வேண்டாம். அவர் இறைவன் கிட்ட பாருங்க என்ன உரிமையா சொல்றாரு. காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். என்னோட கர்ம வினைகள் எல்லாம் தூய்மை அடைந்துதான்ப்பா நான் மெய்ப்பொருள் உணர முடியுங்கிறது. இது நீதி. இந்த நியாயம் என் புத்திக்கு எட்டுது. ஆனா நான் என் உணர்வின் மூலமாக உன்னை கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன். உன் திருவருட்கருணை கொண்டு நீ என்ன கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டுறக்கூடாதா? அப்படி பகலவனை கண்ட பனி போல உன்னுடைய திருவருளினால் என்னுடைய பதிவுகள் எல்லாம் நீங்கி நான் தூய்மையாகி இந்த பிறவியிலேயே இந்த அன்பும் கருணையும் இயல்பாக மலர்ந்து விடாதா என்கின்ற அந்த ஒரு ஏக்கமும் தவிப்பும் நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க நிச்சயமாக இந்த இன்டெலெக்சுவல் நாலேஜ் வில் பிகம் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. மிகச்சிறப்பு, நல்ல தெளிவான விளக்கம் தந்திருக்கிறீங்களம்மா. மிக்க நன்றிகள். அதோட தொடர்பட்ட இன்னொரு கேள்வி நீங்கள் டச் பண்ண முடியாத அந்த கேள்வி எனக்கு விருதம்மா. குரு பக்தி, அந்த குருவை பற்றி பிடிப்பதற்கு குரு இப்போ எங்களுக்கு வேதாத்திரி மகரிஷி இருக்கின்ற காலத்திலே கருணா மன்றத்தில் இருக்கிற எங்கள் பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. வேதாத்திரி மகரிஷியுடைய அவருடைய இருக்கும் காலத்திலேயே அவருடைய தொடர்பு, அந்த குரு தொடர்பு அங்கே கிடைத்திருந்தால் அந்த குரு பக்தி அல்லது குருவை பற்றி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிருந்திருக்குமாமா. வாழ்க வளமுடன்கையா. இது சரின்னு சொல்ல முடியாதுங்கய்யா. என்ன காரணம்னா எனக்கு நிறைய பேரை இங்க தெரியும். நானெல்லாம் அருட்தந்தை கிட்டயே நேரடியா தீட்சை வாங்கினவன்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் குருவினுடைய அந்த ஒரு கடல் போன்ற அந்த தத்துவ ஞானத்தில் ஒரு சிறிது கூட அவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் இதே நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். குருவை தங்கள் வாழ்நாளில் பார்த்தே அறியாதவர்கள் அப்படி ஒரு ஏக்கத்தோட சொல்லுவாங்க. ஒரே ஒரு காட்சி, அப்படி குருவை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அந்த நிமிஷமே நான் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி இருப்பேனே, இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம விட்டுட்டானே என்று கதறுகிறவர்களை நான் பார்த்திருக்கேன். அருட்தந்தை என்ன சொல்றார்? நான் வான்காந்த அலையில் கலந்தே உள்ளேன். யார் ஒருவர் எப்போ என்ன நினைச்சீங்கன்னாலும் நான் உங்க கைகளை பிடிச்சு உங்களை உயர 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 உயர்த்தி கொண்டு வந்து விடுவேன். அதனாலங்க ஐயா, நீங்க நினைச்சிடாதீங்க குருவை பார்த்திருந்தா அது இன்னும் நமக்கு குரு பக்தி அதிகரிப்பதற்கு உதவி செய்திருக்குமே அப்படி நீங்க நினைக்கிறதே உங்க உயர்ந்த உள்ளத்திற்கான சான்றுதான். குருவை நல்லா பார்த்து அவர் பக்கத்துல இருந்து உரையாடி மகிழ்ந்தும் கூட, ஒரு பழைய தமிழ் பாடல் உண்டு, தண்டாமரையின் உடன் பிறந்தும் தன்தேன் நுகரா மண்டூகம்
எங்கோ காணத்திடையிருந்து வண்டே வந்து கமல மது உண்ணும். தண்ணிக்குள்ள தாமரை கூடவே தான் பிறந்து வளருது தவளை. அந்த தவளைக்கு தாமரையில் இருக்கிற தேனை நுகர்வதற்கான இது அதனோட ஆயுள் முழுவதும் கிடையாது. எங்கேயோ தொலை தூரத்துல இருந்து பறந்து வந்த வண்டுதான் இந்த தாமரையின் தேனை ருசிக்கிறது. அது போல அருட்தந்தையை பார்க்க முடியலையே, இப்படிப்பட்ட உன்னதமான உத்தமரை என்னோட வாழ்நாளில் வாழ்ந்திருந்தவரை எனக்கு பார்க்க முடியாமல் சதி செய்து விட்டதே என்னுடைய கர்மா என்று நொந்து கொண்டவர்கள் எல்லாம் குரு பக்தியில் விஞ்சி நிற்கிறார்கள். ஆனா அருட்தந்தையை பார்த்தும் கூட அவருடைய பெருமை உணராதவர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியுங்க ஐயா. அதனால அவரை பார்க்காதது குரு பக்திக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் கிடையாது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. சிறப்பு. ஓகே அம்மா, நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பாலாஜி ஐயா கேளுங்க. ஒரு கேள்வி மேடம், உங்களை வேற இடத்துல பிடிச்சி கேட்க முடியாது, அதனால எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து அதனால தான் கேட்குறேன் மேடம். சாரி, கொஞ்சம் டைம் கொஞ்சம் எடுக்குது. நீங்க சொல்லும் போது வாழ்க்கையின் தேவைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொன்னீங்க. ஏன்னா அந்த சோத்து பானையில தான் சொர்க்கம் இருக்கு, அது வாழ்க்கையின் ஒரு ரியாலிட்டி. அப்படி இருக்கச்ச நீங்களும் சொன்னீங்க, இந்த மாதிரி அறிவு வளருது, அதுக்கு தகுந்த மாதிரி தேவைகளையும் ஏற்படுத்திட்டாங்க நிறையா. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு பேனா, ஒரு வாட்ச், டிசைன் கிடையாது நிறையா. இப்போது ஃபோனே ஒரு தேவையா இருக்கு, அதுவே ஒரு ஐடென்டிட்டி ஆக்கிட்டாங்க முக்கால்வாசி இந்தியாவில். அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி இருக்கச்ச இது எனக்கு வந்த ஒரு போராட்டமா இல்லைன்னா கஷ்டம் என்னன்னா, நமக்கு தேவை எது இல்லை அப்படின்னு தூக்கி போடுறதே ஒரு கஷ்டமாக தான் இருக்கு. இதை எப்படி அணுகிறது மேடம்? ஏன்னா ஒரு சின்ன வாட்சோ இல்லை பேனா கூட எடுத்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி எழுதும், அது அப்படி எழுதும், இதில் கோல்டு நிப்பிலேருந்து எங்கேயோ அடிக்கிட்டே போகிறான். சில விஷயங்கள்ல அது அத்தியாவசியமாக ஆகுது, ஒரு ஃபோன் எடுத்தால் கூட. இதில் வந்து விடுபட்டுட்டு வர்றதுக்கே கொஞ்சம் ஒரு யோசனை தேவைப்படுது. அதனால தான் நான் கேட்குறேன் மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக அற்புதமான கேள்வி. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நிறைய பேர் தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் ஐயா பிடிச்சிட்டாங்க. வாழ்க வளமுடன். அதற்கு முன்பு நான் ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னு நினைச்சேன். நம்முடைய சிவா ஐயா சொன்ன பொழுது அவர் ஏதோ குருவை பார்க்கல, அதனால குரு பக்தியில குறைஞ்சவர் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இன்று வரை வியப்படைகின்ற ஒரு சம்பவம், அவர் ஆழியார் அறிவு திருக்கோவிலில் வந்த பொழுது குருவினுடைய சன்னிதானமான அந்த அறிவு திருக்கோவிலில் அருட்தந்தையின் அறையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம், குருவின் கைகளை பிடித்து கொண்டு பல காலம் நான் நடந்திருக்கிறேன், அதே அறிவு திருக்கோவில் வளாகத்தில் சுற்றி வந்திருக்கிறேன், ஆனா எனக்கு கூட அது ஏற்பட்டது இல்லை என்பது சத்தியம். அதனால அதுவே ஒரு சான்றுதான். ஐயா அவர்கள் எல்லாம் குருவை பார்க்கலன்னா கூட இந்த குரு பக்தியில் எங்கேயோ உயர்ந்து நிற்கிறாங்க. அதற்காக உண்மையில் நான் அவர்களுக்கு தலை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்போ பாலாஜி ஐயாவோட கேள்வி நான் ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமா விளக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு டீச்சர், காலேஜ் ப்ரொஃபசர், அவர் வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க. அவருடைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அவர் இன்வைட் பண்றாரு தன்னோட வீட்டுக்கு. இந்த மாணவர்களுக்கெல்லாம் அவர் சின்ன ஒரு பார்ட்டி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, வந்ததன் பிறகு நான் ரிட்டையர் ஆயிட்டேன்ப்பா, வயசாச்சு, உங்க ஒவ்வொருத்தருக்கும் கையில கொண்டு வந்து எனக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, பட் உள்ள டைனிங் டேபிள்ல வந்து ஜூஸ் வந்து பெரிய பாத்திரத்துல இருக்கு, அங்கேயே வந்து நிறைய கப்ஸ் இருக்கு, நீங்க போய் எடுத்துட்டு வாங்கங்கிறாரு. அங்க ஓடி போய் பாக்குற இந்த மாணவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா, அங்க தங்கத்துல சில கோப்பைகள் இருக்கு, கோல்டன் கப்ஸ். அது பக்கத்துல வெள்ளியில சில கோப்பைகள் இருக்கு, அலுமினியத்திலும் சில குவளைகள் இருக்கு. இவங்க எல்லாம் வேக வேகமா ஓடினவங்கள அந்த தங்க கோப்பையை எடுக்கிறதுக்கு தான் போட்டி. சரி, தங்கம் கிடைக்கலன்னவனுக்கு அடுத்தவெல்லாம் கொஞ்சம் வெள்ளியில போட்டி போடுறாங்க, அதுவும் கிடைக்கலன்னா அலுமினியம், இல்லாதவனு கொஞ்சம் மண் பாண்டம் இருக்கு. இவர் ப்ரொஃபசர் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு. இவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க ஜூஸ. இவர் சொல்றாரு, எல்லாம் பொறுமையா குடிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் வந்து குடிச்சு முடிச்சதும் கேட்பாரு, ஜூஸ் எப்படி இருந்தது? எல்லாரும் ஒரே குரல்ல சொல்லுவாங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரொஃபசர் கேட்பாரு, உள்ள இருந்த ஜூஸ் ஒண்ணுதான், நீங்க அது தங்க கோப்பையில குடிச்சாலும் அதே ருசிதான், மண் பாத்திரத்துல குடிச்சாலும் அதே ருசிதான்.
உள்ள இருக்க கண்டென்ட் தான் முக்கியம். ஆனா நீங்க எல்லாரும் எதுக்கு போட்டி போட்டுட்டு ஓடுனீங்க? இந்த தங்க கோப்பையை எப்படியாவது நம்ம முதல்ல கைப்பற்றி கொள்ளணும். இதுதான் வாழ்க்கையில எல்லா துன்பத்துக்கும் காரணம். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு போன் அடிப்படை அத்தியாவசியம், யாரும் மறுக்க முடியாது. ஆனா நம்ம ஐபோனுக்கு தானே போறோம். இந்த ஐபோன் என் பாக்கெட்ல இருந்தா அது என்ன வேற லெவலுக்கு உயர்த்தி காட்டுகிறது. இப்படித்தானே நம் சிந்தனை போகிறது. அது உண்மையில வாழ்க்கையை தொடங்குகின்ற பொழுது தவிர்க்க முடியாதது. இளம் பருவத்தில் எதெல்லாம் லேட்டஸ்டோ பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கணுங்கிற ஒரு ஆசை. ஆனால் அறிவு உயர உயர ப்ரொஃபசர் நமக்கு புரிய வைக்கிற பாடம் போல அந்த கண்டென்ட் தான் முக்கியம். நான் என்னதான் பிஎம்டபிள்யூல வந்து இறங்கி ஐபோன் வச்சுட்டு பேசினாலும் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டு என் கார் டிரைவரை பார்த்து நான் ஆத்திரத்தில் வார்த்தையை அள்ளி கொட்டினால் மனிதர்கள் என்ன கொஞ்சம் மட்டமா தான் பார்ப்பாங்க. அப்போ நான் வந்து இறங்கிய பிஎம்டபிள்யூ காரோ என்னோட ஐபோனோ என்னுடைய தரத்தை உயர்த்த போவது இல்லை. என் உள்ளிருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தைகள் அதுதான் என்னுடைய உண்மையான தரத்தை காட்டும். அதுதான் அந்த ப்ரொஃபசர் புரிய வைக்க முயற்சி பண்றார். ஜூஸ் தான்ப்பா முக்கியம், நீ அது எதுல குடிக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல. அது போல வாழ்வின் நோக்கம் இறை உணர்வு பெறுவது. அப்ப அந்த அறிவின் உயர்வு தான் முக்கியம். அந்த உயர்வை அடைவதற்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆனால்தான் நீங்க அதை நோக்கி நகர முடியும். சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வார், பசியோட இருக்க ஒருத்தங்கிட்ட போய் தத்துவம் பேசாத, அவனுக்கு தேவை சாப்பாடு. எனவே இந்த அடிப்படை தேவைகள் அப்போ அதான் ஒவ்வொரு காலகட்டம். இப்ப என்னோட அப்பா வந்து 58 வயசுல ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆன பிறகு அவர் எவ்வளவோ பேர் கெஞ்சுறாங்க, நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டா நாங்க ஒரு ஸ்கூல் தொடங்குறோம்னு. அப்பா மறுத்து விட்டார். இதற்கு மேல என்னுடைய வாழ்க்கை என்பது குருவுக்காக நான் அர்ப்பணிக்கணும், தொண்டு செய்யறதுக்குன்னுட்டு. நான் இன்னும் 10 வருஷம் முன்னாடி வந்துட்டேன். 48ல பேங்க் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறோம். இதுக்கு மேல வந்து என்னுடைய வாழ்க்கை என்பது இந்த அறிவை அருட்தந்தை சொன்னது போல நான் இதை கொண்டு போய் சமூகத்திற்கு கொண்டு சேர்த்த வேண்டும். ஏன்னா அப்பதான் நான் உண்மையில அருட்தந்தையின் வாரிசாக என்னை நான் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப நான் எனக்கு ஒரே பிரார்த்தனை என்ன, உங்கள் தேசத்தில் தான் என்னுடைய செல்வ மகன் சித்தார்த் இருக்கிறான், அவன் இன்னும் சீக்கிரம் வரணும் இந்த தொண்டுக்கு. நான் 48ல தானே வந்தேன், அவ்வளவு காலத்தை அவன் ஏன் வீண் பண்ணணும், இன்னும் முன்னாடியே வந்துடணும். ஏன்னா உலகம் நிலையற்றது. ரொம்ப அழகா சொல்வார், செல்வம் நிலையற்றது, அந்த நிலையற்ற செல்வத்தை நாம் பெற்றிருக்கும் பயன் நிலையான செயல்களை செய்து கொள்வது என்று. அது போல ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் அழகா இந்த வேதாத்திரிய சிந்தனையில் உள்ள வந்துட்டீங்க. உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க அருமையான பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சுலபம் வாழ்க்கையில் உயர்ந்து வருவது. சோ நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி மேடம், ரொம்ப அருமையா எக்ஸாம்பிளோட கரெக்டா சொன்னீங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் வேதம் புதுதிசை பாகம் 7 இந்த சிறப்பு சிந்தனை உரையை நமக்கு சிறப்பாக வழங்கிய பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.